ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. அதாவது டே ஹைல இருந்து டே லோ. டே லோல இருந்து ஆ டே ஹை. ஸோ இத வந்து நம்ம எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதோட வீடியோ அதாவது இத வந்து மேனுவலா நம்ம கால்குலேஷன் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே கால்குலேஷன் பண்ணி குடுக்குறதுக்கு ஒரு டூல் வந்து நம்ம வந்து நம்மளுடைய சேனல்ல நம்ம குடுத்துருந்தோம். ஒரு வீடியோவாவே குடுத்துருந்தோம். ஸோ இந்த பை வேல்யூ வச்சு அது வந்து ரேஞ்ச கண்டுபிடிச்சு நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு அது வந்து கொண்டு வரும். அதுல இருக்கக்கூடிய இது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மக்கள் வந்து நம்மளுடைய நண்பர்கள் நெறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து ஒரு டூல் வந்து என்னன்னா இதாகுது, ஆ ரீபைண்ட் ஆகுது. அதுல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு சொல்றேனே, அது வந்து ஒரு 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஒரு இத வச்சு தான் அது வந்து மெஷர் பண்ணும். இப்ப இந்த 5 நிமிஷம் டைம் இருக்கு. இந்த 5 நிமிஷம் டைம்ல எவ்வளோ ஓடியிருக்கு, மார்க்கெட் எவ்வளோ வந்து ட்ரேட் ஆயிருக்கு, எவ்வளோ பிரைஸ் சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வந்து ஒரு லைன் நமக்கு வந்து டிரா பண்ணும். டே லோவும், ஒரு ரேஞ்ச் லோவு, ரேஞ்ச் ஹை அப்படின்னு ஒரு 3, 4 லைன் குடுக்கும் மேல, கீழன்ட்டு. ஸோ அந்த மாரி லைன் வந்து நமக்கு வந்து என்னன்னா, அடுத்து வந்து அந்த லைன் வந்து மைக்ரேஷன் ஆகி கீழயோ, மேலயோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட். அது என்ன அப்படி எதனால அப்படி போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஃபர்ஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இருக்கு. இந்த 5 மினிட் கேண்டிலுடைய லோவ கட் பண்ணுது அப்படின்னா, அப்ப லோவ கட் பண்ண உடனே என்ன ஆகும்னா, அடுத்த 5 நிமிஷம் கேண்டில் இந்த லோவ கட் பண்ணுது இல்லையா? இந்த ரேஞ்சில் இந்த இடத்துல உள்ள இந்த கேண்டிலுடைய ஆ எவ்வளோ ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த லைன் வந்து மைக்ரேஷன் ஆகி கீழ வரும். ரேஞ்ச் கீழ ஆகும். அப்ப மேல இருக்கிற ரேஞ்ச் அந்த ஹைங்கிற ரேஞ்ச் வந்து சுருங்கும். கீழ இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் அதாவது கீழ இருக்கக்கூடிய லைன் இருக்கு இல்லையா? லோ. அந்த லோங்கிற லைன் வந்து அடுத்து வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கீழ போகும். ஓகே. ஸோ மார்க்கெட் என்னன்னா கீழ இறங்கிட்டு, அடுத்து வந்து மேல இருக்கக்கூடியது டோட்டலாவே இருக்கக்கூடிய அந்த லைன் வந்து என்ன ஆகும்னா, அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி மேலயோ, கீழயோ மார்க்கெட் எங்க மூவ் ஆகுதோ, அதுக்கு தகுந்த மாரி அது மூவ் ஆகும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த 5 நிமிஷம் கேண்டில் முடிஞ்ச உடனே, அடுத்த 5 நிமிஷம் அந்த கேண்டிலுடைய லோவ மார்க்கெட் இப்போ ஃபர்ஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய லோவ கட் பண்ணிட்டு, அப்படின்னா அப்ப இந்த இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து அடுத்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த எக்ஸ்டெண்ட் ஆகுறதுல ரேஞ்ச் வந்து எங்க வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் இது நமக்கு சொல்லுது. ஆனா, ஸோ அதில இருக்கக்கூடிய அந்த இத வேண்டாம் நம்ம அப்படின்னா, இத மேனுவலா நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம யாருக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஒரு விஷயம் தான். இது வந்து ஒரு சர்க்கிள் இருக்குன்னா, அந்த சர்க்கிள்ல உள்ள டயாமீட்டர நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அத என்ன பண்ணணும்னா 3.14 அப்படிங்கிற அந்த இத வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா, இந்த டயாமீட்டர் அளவு என்னவோ, இத வந்து நம்ம 3.14ஓட மல்டிபிள் பண்ணோம்னா, இந்த டோட்டல் இது நமக்கு கிடைச்சிரும். அளவு கிடைச்சிரும். ஸோ இதுதான் இது வந்து நம்ம ஸ்கூல்ல ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். ஸோ இத வச்சு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இத கால்குலேஷன் பண்ண போறோம். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓகே. இந்த ட்ரேடர் வியூ அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நெறைய வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரேடிங் வியூல இருக்கக்கூடிய அத்தனை பவர் அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல். எத்தனை டூல் வேணா இதுல யூஸ் பண்ணி மல்டிபிள் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் வியூல ஒரு 2 டூல் மட்டும் தான் இண்டிகேட்டர் மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதுல எத்தனை இண்டிகேட்டர் வேணாலும் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ. இது முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஸோ இதோட லிங்க் வந்து கீழ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இது ஆல்ரெடி இந்த பத்தின வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்ல ஒரு வீடியோ குடுத்துருக்கோம். அந்த வீடியோ வேணாலும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இதோட லிங்க் வந்து முழுக்க முழுக்க வந்து நான் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல தரும்போது நீங்க லிங்க் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, ஃப்ரீ தான். வேற எந்த பைசாவும் உங்களுக்கு கிடையாது. ஓகே. நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். மார்க்கெட் நீங்க ஓனா அனலைஸ் பண்ணிட்டு, அதில இருக்கக்கூடிய லாப நஷ்டத்த புரிஞ்சு நீங்க ட்ரேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து இன்னைக்கான இதுக்குள்ள நம்ம போலாம். வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஒரு 5 மினிட் கேண்டிலுடைய லோவையும், ஹையவும் வச்சு நம்ம வந்து இத மெஷர் பண்ணும்போது, இது கரெக்ட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ ஒரு 80% இது கரெக்ட்டா இருக்கலாம். மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் நிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ரேஞ்ச விட்டு தாண்டியும் போகலாம். அந்த ரேஞ்ச விட்டு கீழயும் வரலாம். ஸோ இது வந்து ஒரு ஒரு இதுதான். அந்த ரேஞ்ச நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான். மார்க்கெட் கீழ வந்தா எவ்வளவு தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் மேல போனா எவ்வளவு தூரம் போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம அதோட சேஞ்சஸ் வச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து கரெக்ட்டா இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு 80% கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சொல்றேன். இது எப்படி பண்றதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலுடைய ஹை லோ நம்ம மார்க் பண்றோம். ஸோ இதில இருக்கக்கூடிய எவ்வளோ பிரைஸ் சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். ஒரு 47 பாயிண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 47 பாயிண்ட். இப்ப ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் தான் நம்ம வந்து இதில மெஷர் பண்ணியிருக்கோம். 28ஆம் தேதி காலையில மார்னிங் வந்து காலையில ஓப்பன் ஆன உடனே ஒரு 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் முடிஞ்சோனே அதில உள்ள ஹை லோ மார்க் பண்ணும். நமக்கு 47 பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப 47 பாயிண்ட்ட நம்ம என்ன பண்ணணும்னா, 47 இன்டு 3.14 அப்படின்னு நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 147 பாயிண்ட் கிடைக்கும். 147.58 147ன்னு எடுத்துக்கிடுவோம்.
ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டிவைடட் பை 2 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கிறது 73 பாயிண்ட். அப்போ 73 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இதோட ஹை. இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இருக்குல்லையா, அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில்லேருந்து 73 பாயிண்ட் நம்ம கீழே வந்தோம்னா நமக்கு எது வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 73 பாயிண்ட். ஸோ இப்போ 73 பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. நம்ம இதில் ஒரு லைன் போட்டுருவோம். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நமக்கு வந்து இதில் வந்து அடுத்து 73 பாயிண்ட் வந்து இந்த லோவில் இருந்து நம்ம கைக்கு நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ 73 பாயிண்ட். அப்போ மேலே மார்க்கெட்டுங்கிறது சப்போர்ட் எடுத்ததுன்னா அடுத்து 73 பாயிண்ட்னா எது வரும் நமக்கு அப்படின்னு பார்க்கணும்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் சொல்லுது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடியது நமக்கு வந்து டோட்டலாக நமக்கு கிடைக்க வேல்யூ என்னன்னு பாயிண்ட். அப்போ 147 பாயிண்ட் இந்த லோவில் இருந்து ஹைக்கு நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும். ஒரே நிமிஷம், 147 பாயிண்ட் மேலே போகணும். அப்போ 147 பாயிண்ட்டுங்கிறது டோட்டலாக இங்கே இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான அன்னைக்கு மார்க்கெட் 28ஆம் தேதி மார்க்கெட்டுக்கான ஹையாக இருந்திருக்கு. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இந்த ஹையை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து இங்கே கொடுத்துருக்கு. ஓகே, இது வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு 5 மினிட் கேண்டிலையும் நம்ம வந்து வச்சு அதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த இண்டிகேட்டரே நமக்கு வந்து டோட்டலாக கொடுக்கும். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மைக்ரேஷன் ஆகுது, இந்த ரேஞ்சஸ்லாம் வந்து மைக்ரேஷன் ஆகி மேலே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சை வந்து இப்போ நம்ம அதுக்கு மறுநாள் பாருங்கள், இப்போ இன்னைக்குள்ள மார்க்கெட் பாருங்கள், இன்னைக்குள்ள மார்க்கெட் நம்ம மெஷர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய ஹைலோ வந்து பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இந்த லைன்லாம் டெலிட் பண்ணிடுவோம். நேற்றுக்கு எவ்வளோ கரெக்டாக இருந்தது, இப்போ இன்னைக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய ஹைலோ மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து 29 பாயிண்ட் இதில் ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ 29 இன்ட்டு 3.14 அப்படின்னு நம்ம போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 91 பாயிண்ட் கிடைக்கும். இப்போ டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகே, டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்தோம் 45 பாயிண்ட். 91 பாயிண்ட்டு இல்லை 45 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன், 45 பாயிண்ட். அப்போ இதிலேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து இந்த லோ, இது லோ, இந்த லோவிலேருந்து ஒரு 45 பாயிண்ட் நம்ம மேலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அதோட ஹை அப்படின்னு சொல்லுது ஃபஸ்ட்டு வந்து. ஓகே, இது வந்து அதோட ஹை அப்படின்னு சொல்லுது. இந்த லைனை வந்து நம்ம மாற்றி கலர் சேஞ்ச் பண்ணிக்குவோம் இன்னைக்கு. இப்போ ஸோ இது வந்து இன்றைக்கான ஹை அப்படின்னு சொல்லுது. அடுத்து மார்க்கெட் வந்து டோட்டலாகவே நம்ம என்ன பார்த்தோம்னா 91 பாயிண்ட் பார்த்தோம் நம்ம வந்து. ஸோ இப்போ 91 பாயிண்ட் நம்ம டோட்டலாக நம்ம எடுத்து கொண்டு போய் மேலே ட்ரா பண்ணோன்னா இந்த லெவல் இந்த இருக்கு இல்லையா, இது வந்து இன்றைக்கான ஒரு ஹை அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து டோட்டலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட்டு எக்ஸ்பெண்ட் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த 91 பாயிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழேருந்து மார்க்கெட் மேலே 91 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கு. சராசரியாக மூவ் ஆனவுடனே நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ரிஜெக்ஷன் ஆகி திருப்பி மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பிரி டே. ஸோ எக்ஸ்பிரி டேயில் நம்ம ஒரு வாலட்டைலாக எதிர்பார்க்க முடியும் கண்டிப்பாக. மார்க்கெட் எங்கே போய் எப்படி வந்துருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னா இப்போ அந்த இண்டிகேட்டர் என்னன்னா இதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகும். இப்போ நம்ம போட்டிருக்க லைன் காலையில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த லைனை 5 மினிட் கேண்டிலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மார்க்கெட் இதுதான் ஹை, லோ இதுதான் லோ, இதுதான் ஹை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லோவாக வந்தால் மார்க்கெட் இங்கே வரும், ஹையாக வந்தால் இவ்வளோ ஹை போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை போயிட்டு மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிறதா இருந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய லோ நம்ம மார்க் பண்ணுறோம். இதுதான் வந்து நமக்கான வேல்யூவாக கிடைக்கி. எஸ், ஆமாம். ஸோ இதான் வந்து நமக்கான 29 பாயிண்ட் அதில் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகிருக்கு மார்க்கெட் வந்து. ஸோ அந்த 29 பாயிண்டில் இருந்து தான் நம்ம வந்து எடுக்கிறோம். மார்க்கெட் வந்து கீழே வரல. ஸோ கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து 73 பாயிண்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து கீழே இதில் இருந்து ஒரு 73 பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து 45 பாயிண்ட் நம்ம கீழே கொடுக்கலாம். 45 பாயிண்ட் வந்து மார்க்கெட் கீழே வரல, அதனால் நம்ம கீழே கொடுக்கலாம் லைன் வந்து. ஸோ 45 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கீழே கொடுத்தோன்னா இது வந்து லோவாக இருக்கும் நமக்கு வந்து. ஸோ லோ வரல. அப்போ ஃபஸ்ட்டு லோ வந்து மார்க்கெட் வந்தால் இதுதான் லோ. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு லோவில் இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி நமக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ மார்க்கெட் வந்து ஓவராலாக நம்ம வந்து இது 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வச்சு இது நம்ம வந்து ஈஸியாக கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு அந்த இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, இந்த இண்டிகேட்டர் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து நம்ம இதுக்கே வந்து நமக்கு வந்து இதோட ஹைலோ
மார்க்கெட்டோட ஹை லோ இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துரும். இதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம மேனுவலாகவே நம்ம வந்து ஒரு டே ஹை லோ இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் தெளிவாகவே ஒரு லைன் இன்னைக்குள்ள மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத போட்டு காமிக்கிறேன். ஓகே, இது வந்து 5 மினிட் கேண்டிலுடைய லோ ஹை. ஓகே, 29 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 29 இன்ட்டு 3.14 சாரி தப்பாயிட்டு 29 3.29 0.14. ஓகே, 91 பாயிண்ட் நமக்கு. ஸோ 91 நம்ம டிவைட் பண்ணோன்னா 91 2ஆல் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணால் நமக்கு 45. ஸோ இப்போ 45 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதோட ரேஞ்சாக இருக்குது. இந்த லோவில் இருந்து இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இருந்து ஒரு 45 பாயிண்ட் வந்து நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடம் இந்த ஹை வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது மார்க்கெட். இப்போ இதோட இது என்னென்னா, இப்போ 45 பாயிண்ட் நம்ம எடுத்ததில் நமக்கு இது இந்த லோ இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது, அடுத்து இருக்கக்கூடிய ஹை. இப்போ லோவிலேருந்து நம்ம அடுத்த ஹை பார்க்குறோம் நமக்கு வந்து. ஸோ அடுத்த ஹைங்கும்போது 91 பாயிண்ட் டோட்டலாக ட்ரேட் ஆகிருக்கு. அப்போ 91 பாயிண்ட்டுங்கும்போது இது வந்து நமக்கு வந்து ஒரு இதாக இருக்குது. ஸோ 91 இந்த இடம் வந்து ஒரு ஃபஸ்ட் இது. ஸோ மார்க்கெட் பாருங்கள், இந்த 91 பாயிண்ட் மூவ் ஆனோடனே மார்க்கெட் வந்து ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து கீழே நமக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கீழே நமக்கு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலேருந்து அதோடைய ஹை இதான் ஹை. இந்த ஹையிலேருந்து ஒரு 45 பாயிண்ட் நம்ம கீழே கொண்டு வரணும். இப்போ 45 பாயிண்ட் ஹைலேருந்து கீழே கொண்டு வந்தோம்னா இதுதான் வந்து அதோட இதுன்னு சொல்லுது. ஓகே, இந்த இப்போ டோட்டலாகவே நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில்லேருந்து நமக்கு வந்து ஒரு 91 பாயிண்ட் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இதான் வந்து இது. அடுத்து வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு நமக்கு வந்து இதை நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து என்னென்னா ஓவராலாக வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரி டே, நிஃப்டியோட எக்ஸ்பிரி டேங்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் இருக்கும். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 91 பாயிண்ட் போனோன்னா மார்க்கெட் வந்து நம்ம எப்போவுமே வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். இது என்றைக்குமே எல்லா நாளும் இப்படி ட்ரேட் நடக்கும்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அந்த வாலட்டைல் மூவ்மெண்ட் வந்து எல்லா நாளும் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. இது வந்து இந்த எக்ஸ்பிரி டேயில் மட்டும்தான் இது நடக்கக்கூடியது. நார்மலான மார்க்கெட் எப்படி இருக்குன்னா நம்ம நேற்றுக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு டேவுடே ஹை டேவுடே லோவை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ரேஞ்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஸ்கூலில் படித்த ஒரு மேக்ஸ் தான் இது வந்து. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த 5 மினிட் டைம் ஃப்ரேமும் அந்த 3.14 அப்படிங்கிற அந்த மெஷர் பண்ணுறோம். அதாவது அந்த டூல் வச்சு நம்ம வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய அந்த டோட்டலான எவ்வளோ ட்ரேட் நடந்திருக்கு, எவ்வளோ பாயிண்ட் சேஞ்சஸ் ஆகிருக்கோ அதை வந்து நம்ம வந்து 3.14ஓட நம்ம வந்து மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இது. ஸோ இதை இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும், ஒரு டேவுடே ஹையும் டேவுடே லோவையும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.